வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ரேரான ஒரு சூப்பரான விசிறி வேலை. இது வந்து நிறைய மக்கள் நம்மக்கிட்ட கேட்டாங்க, நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னு. நான் வந்து கட்டுறதில்ல, இந்த வேலை கிடைக்கவே கிடைக்காதுன்னு இதாக சொல்லிட்டேன். இது வந்து ரொம்ப யாருமே அந்த அளவுக்கு கட்ட மாட்டாங்க இந்த வேலையை அப்படின்னு. கட்ட மாட்டாங்களா, இது கட்டுறது வந்து ரொம்ப சிரமம், ரொம்ப நாள் வாங்கும், ரொம்ப வேலை வாங்கும், ரொம்ப நாள் ஆகும். கிட்டத்தட்ட எனக்கு இந்த வேலையை கட்டுறதுக்கு 10 நாள் ஆச்சு அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு வலையை கட்டுறதுக்கு 10 நாள்னால் இதோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன கன்று, நம்ம ஏரியாவில் கிடைக்கிறதுலே இதுதான் வந்து சின்ன கன்று. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட கன்று சைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு சுண்டு விரலுக்குன்னு வழியாக 16 mm இதோட கன்று சைஸு. இதோட திக்னஸும் 16 mm தான், 0.16 mm திக்னஸ்ஸு. இதோட வெள்ளடி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இதை கட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடுச்சு. ஏன்னா இது அவ்வளோ வந்து சின்ன கண்ணாக இருக்கும். இந்த வேலையை கட்டுறதுக்கு 10 நாள் ஆச்சுன்னா பாருங்கள், இது வந்து எவ்வளோ ஒரு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இது எவ்வளோ விலை வரும் அப்படின்னு. இது வந்து ஒரு 12 அடி வேலை. பொதுவாக வந்து இதில் வந்து 8 அடி 10 அடி தான் கட்டுவாங்க. இந்த வேலை வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய மீன் பிடிக்கிறவங்களுக்கு செட்டே ஆகாது, ஒருத்தவரை இது வேலைக்கே ஆகாத ஒரு வேலை. ஒரு அரை கிலோ மீன் கூட இது கிழிச்சிடும். அரை கிலோ 1 கிலோ மீன்லாம் தாராளமாக அசால்ட்டு கிழிச்சு போயின்னு வந்துடும். அது வந்து கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் கஷ்டம்தான். இது எதுக்கு யாரெல்லாம் பிடிக்கிறாங்கன்னா வச்சுக்கலாம், ஊசி கோலா மீன் பிடிக்கிறவங்க, ஆறா பிடிக்கிறவங்களுக்கு, குறிப்பாக எறா பிடிக்கிறவங்க. எறாக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் எறாக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நூல் வலையில் கட்டிட்டு வச்சுக்கேன், ரொம்ப நாள் இருக்கும், எல்லா வகையான மீனும் பிடிச்சிக்கலாம் நூல் வலை கட்டினா. நூல் வலையில் நான் ஏன் கட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் வந்து என்னென்னா முள்ளுங்க நிறைய இருக்குது நான் போகிற இடங்களில். அது வந்து கடல், நான் குறிப்பாக வந்து இதை வந்து ஊசி கோலாவுக்கு தான் கட்டினேன், கடலை பிடிக்கிறதுக்கு. இருந்தாலும் இறாவை பிடிப்போம், அங்கே வந்து முள் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நூல் வலையில் முள்ளை மாட்டிச்சு, இது வந்து முள்ளை மட்டும் கிழிஞ்சிடும். ஆனால் நூல் வலை கிழியாது. ஆனால் முள்ளை வந்து எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நூல் வலை. ஸோ சின்ன முள்ளெலாம் பரவாயில்ல, அப்படி ஒரு வந்து நிறைய ஒரு கும்பலாக நிறைய முள் இருக்குது, உடஞ்சி போயிருன்னு வச்சுக்க. அது வந்து நூல் வலையில் மாடிச்சுன்னா எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து போதும் ஆகிடும். அதை சீக்கிரமாக எடுத்துகிட்டு சீக்கிரம் போட முடியாது. நரம்பு வலைலாம் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்காக தான் நான் வந்து நரம்பு, ஏன்னா நான் வந்து வலை கட்டுறேன் சரியா. இது மாதிரி 10 வலை கூட என்னால் கட்ட முடியும். இல்லைப்பா இன்னொரு காரணம் நான் ஏன் நூல் வலை கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம ஏரியாவில் வந்து பில்சட்டைன்னு ஒரு மீன் இருக்கும். அது குத்துச்சுன்னா பயங்கரமாக வலிக்கும், தேல் கொட்டின மாதிரி குடியும். அதே மாதிரி ஜிலேபி நிறைய மாட்டிக்கும். நூல் வலை வந்து நம்ம உதறினா டக்குன்னு விழுந்துடாது. இப்போ சின்ன கண்ணு தான் உங்களுக்கு விழுந்துடும், இருந்தாலும் கொஞ்சம் கண்ணில் கோத்து வச்சுன்னா ஜிலேபி எந்த பிரச்சனை இல்லை. அந்த பில்சட்டை மீன் சின்னதாக வந்துருச்சு, சின்ன மீன் இருந்தாலும் பயங்கரமாக வருஷம் உள்ள கண்ணில் கொஞ்சம் வச்சுக்கேன். எடுக்கும்போது வந்து கொஞ்சம் இது நூல் வலைனா சீக்கிரமாக கோத்துக்கும் கண்ணில். நரம்பு வந்து கொஞ்சம் பட்டுன்னு கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுக்கும்போது கையில் குதிச்சுன்னா பயங்கர விஷம் அது. ஒரு போன வருஷம் பார்த்தா சின்ன 2 ஒரே விரலில் 2 மீன் குத்திச்சு. அப்படி இங்கேருந்து இது வரைக்கும் சுருன்னு ஏறி இது வரைக்கும் வேலையை இந்த கையை இந்த விரலில் இங்கேருந்து இது வரைக்கும் மரத்தே போச்சுன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஒரு சில பேர் புதுசாக கட்டுனா கண்ணீர் அழுதுருங்க, சில பேருக்கு அந்த அளவுக்கு கூட இதுவாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப எந்த அளவுக்கு ஆழமாக குத்துதோ அந்தளவுக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், தேல் கொட்டின மாதிரி பயங்கரமாக இருக்கும். அது ஒரு காரணம். அதனால தான் நான் இது வந்து நூல் வலையை கட்டலை. இதோட இது பார்த்திங்கன்னா, இது வந்து வெயிட் வந்து ஒரு 5 கிலோ இருக்கும். பொதுவாக எறா வலைக்கு வந்து 5 கிலோ வெயிட் தேவையில்லை, ஒரு 4 கிலோ இருந்தாலே போதும். நான் ஏன் வெயிட்டை வச்சுருன்னா, நான் வந்து கடலில் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் ஊசி கடை மீன் பிடிக்கிறதுக்காக. இதோட கண்ணிகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, அதோட மணியோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 900 மணி இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 1000 மணி இருக்கும் அதில். அந்த அளவுக்கு வந்து வலையை பாருங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட நெருக்கி இருக்கு பாருங்கள் இல்லைங்களா. கிட்டத்தட்ட 1000 மணிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு 1000 மணிக்குன்னா ஒரு 900 மணின்னு வச்சிங்களேன். 900 மணி இதில் இருக்குன்னா எவ்வளோ வேலை வாங்கியிருக்குன்னு பாருங்கள். சேல்ஸும் பண்ணுறது ரொம்ப ரேர். இந்த வேலை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப இருக்கிறதுல விலை அதிகமான வலையில் இது ஒரு வேலையாக இருக்கும். இந்த வேலை தான் வச்சுக்க, இது ஒரு வேலை இல்லை, இந்த வேலை தான் இருக்கிறதுலே வேறு ரொம்ப எக்ஸ்பென்சிவான வேலையாக இருக்கும். அதனால இந்த வேலை வந்து விற்பனைக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நான் டைம் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் டைமில் கட்டி விடுறேன். உங்கள்கிட்ட வந்து நிறைய காசு இருக்குதுன்னா இந்த வலை மாதிரி ஒரு வலையை ஒன்று வாங்கி வச்சுங்க. ஏன்னா வந்து கிழிஞ்சிடும், சீக்கிரமாகவே கிழிஞ்சிடும். நூல் வலை கட்டிங்கன்னா ரொம்ப நாள் கொஞ்சம் இருக்கும். நூல் வலை சில பேர் செட்டாக நூல் வலை கட்டிங்கன்னா சின்ன வலையை கட்டிங்க, பெரிய வலையை கட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சடனாக விழாது. ஒரு 8 அடி வலை 10 அடி வலை அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வலையும் நல்லா விழும். இப்போ அந்த வலையை வந்து வீசி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு. வலையை எப்படி பாருங்கள் கை நல்லா அடக்கமாக இருக்கு பாருங்கள். 900 மணி வச்சுருங்க, 900 மணி வச்சுருக்கேன். 2000 கண்ணு வச்சுங்க. இதில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், கையில் சேர்த்து பிடிக்குது பாருங்கள். 5 சுற்றிருக்கேன், சின்னதாக சுற்றிருக்கேன். ஒரு 12 அடி வலையாக எவ்வளோ சின்னதாக சுற்றிருக்கேன். கை எவ்வளோ அடக்கமாக இருக்குது பாருங்கள். நைஸ், வேலை சூப்பராக இருக்கும். அதனால்
ஸோ இந்த வலையை வந்து வீசி பார்க்கறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது புல்லுங்களில் போட்டு ஒரு சின்ன புல்லு மாட்டினா கூட இது டப்புன்னு கட்டாயிடும், இந்த கண்ணு கட்டாயிடும் சின்ன. அதனால் இது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது போடுறதுக்கு. அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நம்ம தச்சுப்போம், அது வேறு விஷயம். இருந்தாலும் புது வலையை வந்து கிழிக்கணுமா, வேறு ஒன்றும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் வலை வந்து கிழிதுன்னு பார்க்க மாட்டோம். ஆனால் வந்து மீன் மாட்டி கிழிக்கணும் அந்த வலையை. சும்மா முள்ளை போட்டு கிழிக்கிறது வேறு ஏதாவது கிழிக்கிறதுனா நமக்கு கடுப்பாக இருக்கும். அது வந்து எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, வலையை கிழிக்கல அது பத்திரமா இல்லை, மீனை பிடிக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய இதுவே தவிர வலை கிழிது அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் தேவையில்லாமல் முள்ளை போட்டுட்டு அதை வந்து கிழிக்கிறது, முள்ளை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் ஒரு இதுவாக சரியா வீசி பார்த்துறோம். அப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் எடுத்து திருப்பிக்கிறோம். எப்படி போச்சு பார்த்தீங்கன்னா வலை, பேக் கேமரா பார்ப்போம். வலை எப்படி வந்துருக்கு பாருங்க, நல்லா வலை நல்லா ஃபுல் ரவுண்டாக வந்துருக்கு பாருங்க. ரைட்டு மக்களே, வலை எப்படி வந்துருக்கு பாருங்கள். இந்த வலை வந்து தேவைப்படுறேன் கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்பிளேயில் நம்பர் போடுறேன். நம்ம வலை வந்து பக்காவாக பாருங்கள், எல்லா வலையுமே வந்து நான் பண்ணுற வேலை எல்லாமே வந்து நல்லா பக்கம் முழு அகலம் வரைக்கும் வலையை ஓடையும். இந்த வலை தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்பிளேயில் நம்பர் போடுறேன், டைட்டிலில் நம்பர் போடுறேன். சரியா, அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே.